வெல்கம் டு தி another வீடியோ ஃப்ரம் சிம்பிள் நெட்வொர்க்கிங். இந்த வீடியோவில் நம்ம வந்து மிராக்கி மிராக்கினா என்ன, மிராக்கியோட ப்ராடக்ட், அது எதுக்கு மிராக்கின்னு வந்து நேம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி வந்து மிராக்கி வந்து யாரால் ஃபவுண்ட் பண்ணுறதுனா, ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் எம்ஐடியில் படித்தவங்க யூஎஸில். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட அகாடமிக் ப்ராஜெக்டில் அவங்களோட என்டையர் கேம்பஸ் வயர்லெஸ்ஸை வந்து இந்த சென்ஸ் லைக் ஒய்ஃபை வந்து ஒரு சிங்கிள் டேஷ்போர்டில் மேனேஜ் பண்ணுற மாதிரியும், கான்ஃபிகரேஷன் வந்து ஒரு அக்சஸ் பாயிண்ட்டை போய் இண்டிவிஜுவலாக மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணுறது பதிலாக ஒரு டேஷ்போர்ட்லேயே ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஐடியாவில் தான் இந்த மிராக்கி வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணாங்க. ஒன்ஸ் அவங்க டிசைன் பண்ண அப்புறம் அது சக்ஸஸ் ஆன அப்புறம் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து சிஸ்கோ வந்து அதை வந்து அக்வைட் பண்ணிட்டாங்க இன் டிசம்பர் 2012. ஸோ இதுதான் வந்து மிராக்கியோட பேசிக் ஹிஸ்ட்ரி. நீங்கள் இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா விக்கிபீடியாவில் போய் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மிராக்கின்னு எதுக்கு பேர் வச்சுருக்காங்கன்னா, ஆக்சுவலி வந்து மிராக்கி வந்து இங்கிலீஷ் வேர்ட், ரைட்? ஸோ இந்த நேமோட பேஸ் என்னன்னா, மீ-ரா-கீன்னு சொல்லி ஒரு க்ரீக்கில் வந்து ஆக்சுவலி இதோட நேம் வந்து மிராக்கின்னு சொல்கிறது வந்து க்ரீக் வேர்டு. ஸோ இதோட மீனிங் என்னன்னா, வென் யூ டூயிங் சம்திங் வித் பேஷன். ஸோ அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் எம்ஐடியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தோம்ல, அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பேஷனாக ஒன்று பண்ணதில் அந்த பண்ண ஐடியாவில் தான் இந்த மிராக்கி சொல்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதனால வந்து அவங்க வந்து அந்த நேம் வந்து மிராக்கி வந்து க்ரீக் வேர்டை வந்து அவங்க இங்கிலீஷில் வந்து மிராக்கின்னு வச்சு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மிராக்கினா என்ன அப்படின்னு சொன்னோம்னா, சிம்பிளாக சொல்லணும்னா மிராக்கி வந்து ஒரு சிம்பிளிசிட்டி அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் லைட் வே சொல்யூஷன் கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து பழைய லெகசி நெட்வொர்க்லலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் கூட மிராக்கில வந்து ரொம்ப சிம்பிளிஃபையாக வந்து நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அஸ் வெல். மிராக்கி வந்து ஒரு க்ளவுட் பேஸ்ட் டெக்னாலஜி. இது வந்து ஒரு SD-WAN சொல்யூஷன் கூட நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி இப்போ மிராக்கி யூஸ் பண்ணுறனால நம்மளுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ்னா, அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி. ஏன் யூசர் ஃப்ரெண்ட்லினா, ஒரு GUIலே வந்து நம்மளால் வந்து டெப்ளாய்மெண்ட், பைண்டிங், மேனேஜிங், ட்ரபுள் ஷூட்டிங், அனலைசிங் எல்லாமே வந்து ஒரு GUIலேயே பண்ண முடியும். இப்போ நீங்கள் பழைய லெகசியில் பண்ணீங்கன்னா, கான்ஃபிகரேஷன் வந்து ரவுட்டரில் போய் பண்ணுவோம். அதை ட்ரபுள் ஷூட்டிங், அதை கேப்சர் பண்ணுறதுக்கு, அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் செட்டப் வச்சு தான் நம்மளால் வந்து ஒன்று வந்து பண்ண முடியும். பட் மிராக்கில் வந்து எல்லாமே வந்து ஒரு GUIலேயே வந்து பண்ண முடியும். அதே மாதிரி இது வந்து வெரி ஈஸி அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மார்ட். அதே மாதிரி இது இன்ஸ்டலேஷன் கூட வந்து டெப்ளாய்மெண்ட் இன் எ மினிட் இன் த சென்ஸ் லைக் இது வந்து ஜஸ்ட் ஒரு பிளக் அண்ட் ப்ளே மாதிரி தான். இப்போ வந்து டிவைஸ் வந்து அந்த மிராக்கியோட டேஷ்போர்டில் வந்து அட்டாச் ஆன ஒன்றா போதும், நம்மளால் வந்து அந்த டிவைஸை வந்து ஆன்லைனில் கொண்டு வந்ததுக்கு ஜஸ்ட் வித்தின் 2 to 3 மினிட்ஸில் வந்து அந்த டிவைஸ் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் கொண்டு வந்துடலாம். ஏன்னா கான்ஃபிகரேஷன் வந்து டேஷ்போர்ட்லேருந்து வித்தின் செகண்டில் வந்து நம்ம டேஷ்போர்ட்லேருந்து அந்த மிராக்கி டிவைஸுக்கு வந்து புஷ் பண்ணி அந்த டிவைஸ் வந்து ஆன்லைனில் கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி எஃபெக்டிவ்னஸ், காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் மோர் எஃபிஷியன்சி. அதே மாதிரி இது வந்து மிராக்கி யூஸ் பண்ணுறனால வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸான இஷ்யூ கூட வந்து வெறும் சிம்பிளாக வந்து டபுள் ஷூட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ பழைய இதில் வந்து ஏதாச்சும் ஒரு பேக்கெட் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு சுவிட்ச் போர்ட் வந்து மிரராக நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு லேப்டாப் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம டூல் வச்சு அந்த பேக்கெட் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த பேக் ஃபைல் வந்து வயர் ஷாக் மூலமாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் ஒரு பேக்கெட் அனலைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மிராக்கில வந்து அப்படி கிடையாது. மிராக்கி டூல் மூலமாவே வந்து நம்மளால வந்து அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான இஷ்யூ கூட வந்து ஈஸியா வந்து நம்மளால வந்து அனலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இது வந்து டிவைஸோட அ மிராக்கியோட ப்ராடக்ட் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, ஜென்ரலா வந்து இது மொத்தம் வந்து 5 ப்ராடக்ட் இருக்கு. இது வந்து MR அந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இப்ப MX64, MX65 அப்படி ஸ்டாண்ட் பண்றாங்கன்னா, அது பொதுவா வந்து செக்யூரிட்டி அப்ளையன்ஸ் வந்து ரெஃபர் ஆகும். எம்ஆர்ன்னு ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா, MR13, MR18 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா, அது வந்து வயர்லெஸ் அக்சஸ் பாயிண்ட். அதே மாதிரி MS, MB, MGன்னு இருக்கு. MG சொல்றது வந்து செல்லுலார் கேட்வே.
ஸோ செல்லுலார் கேட் வந்து MG21 அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஹார்ட்வேர் மாதிரி. இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் டிவைஸ் மாதிரி. ஆனா இந்த MISMன்னு இருக்குல்ல, இந்த மிராக்கி இன்ஸ்டன்ட் சரி. ஸோ MI அண்ட் SM சொல்றது வந்து இதெல்லாம் வந்து ஹார்ட்வேர் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு சாஃப்ட்வேர். மிராக்கியோட டேஷ்போர்ட வந்து அனலைஸ் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ MI சொல்றது வந்து மிராக்கி இன்சைட். இது வந்து ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்றதுக்கு, இல்ல மானிட்டரிங் பண்றதுக்கு, இல்ல அந்த மானிட்டரிங் வந்து அந்த வேன் லிங்கோட யூட்டிலைசேஷன் பார்க்கறதுக்கு, இதெல்லாம் வந்து இந்த மிராக்கியோட இன்பில்டாவே இருக்கு. SM சொல்றது வந்து சிஸ்டம் மேனேஜர். இது வந்து ஜென்ரலா வந்து நம்ம எண்ட் பாயிண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லுவோம். இப்ப இதுதான் வந்து மிராக்கி டேஷ்போர்ட ஒரு ஓவர்வியூ. ஸோ இந்த மிராக்கி டேஷ்போர்ட்ல இந்த ஒரு சிங்கிள் டேஷ்போர்ட்ல தான் நம்மளால வந்து ட்ரபிள் ஷூட்டிங், கான்ஃபிகரேஷன், டெப்ளாய்மென்ட், மேனேஜிங் எல்லாமே வந்து பண்ண முடியும். இப்ப நீங்க இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி அப்ளையன்ஸ், வயர்லெஸ், ஸ்விட்ச் இந்த மாதிரி இருக்குல்ல. இந்த செக்யூரிட்டி அப்ளையன்ஸ் தான் நம்ம வந்து நம்ம வந்து இந்த மாதிரி MR ஸ்விட்ச் இருக்குல்ல. இந்த டிவைஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம்னா, இங்க போய் தான் நம்ம அந்த செக்யூரிட்டி அப்ளையன்ஸ் இருக்குல்ல, இங்க போய் தான் இந்த நேவிகேஷன்ல போய் தான் நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம வந்து எப்படி லாகின் பண்றது, ஸ்டெப் பை ஸ்டெப்ஸா எப்படி வந்து கான்ஃபிகரேஷன் பண்றது, அந்த செட்டப் இதெல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து எம்எக்ஸ் டிவைஸோட ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸு. இது வந்து ஃப்ரண்ட் சைடோட எம்எக்ஸ் டிவைஸு. இது வந்து இந்த லைட் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி 4 கலர் வந்து இங்க வந்து இண்டிகேட் ஆகும். இப்போ வந்து இங்க வந்து சாலிட் ஒயிட் இருக்கு. இதே மாதிரி ஆரஞ்ச், ரெயின்போ, ஒயிட் ஃபிளாஷ், சாலிட் ஒயிட் ஆக்சுவலி 4 டைப் ஆஃப் இண்டிகேஷன் இருக்கு. அந்த எம்எக்ஸோட லைட் இண்டிகேஷன் எவ்ரி இண்டிகேஷனுக்கு வந்து ஒரு ஒரு மீனிங் இருக்கு. அது என்னன்னு வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து கிளியரா பார்க்கலாம். இது வந்து பேக் சைட் ஆஃப் தி பேனல். இது வந்து பொதுவா வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 பேனல் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் 2 பேனல் வந்து அப்லிங்க்னு சொல்லுவோம். இல்ல இன்டர்நெட் லிங்க்ன்னு நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். அப்லிங்க் சொல்றது வந்து நம்ம மக்ஸ்லேருந்து, எம்டியூலேருந்து வர்ற கேபிள் வந்து அப்லிங்க்கு. அந்த அப்லிங்க் கேபிள வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 போர்ட்ல நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். லாஸ்ட் 2 போர்ட் வந்து இந்த 2 போர்ட் வந்து பிஓஇ போர்ட். இதுல வந்து நம்ம சிசிடிவி கேமரா, இல்ல வயர்லெஸ் அக்சஸ் பாயிண்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் டிவைஸ் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். இந்த 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 போர்ட்லாம் வந்து நார்மல் எண்ட் யூசர் போர்ட். இது வந்து பிஓஐ கனெக்ஷன் கனெக்ட் பண்ற இது. இது வந்து ஒரு வயர்லெஸ் அக்சஸ் பாயிண்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ். இந்த வயர்லெஸ் அக்சஸ் பாயிண்ட் வந்து நம்ம ஜென்ரலா வந்து எம்ஆர்னு ரெஃபர் பண்ணுவோம். இதுதான் வந்து இந்த போர்ட்ல தான் நம்ம வந்து பிஓஐ போர்ட் பிஓஐ போர்ட் வந்து கனெக்ட் பண்ணுவோம். இது வந்து வேணா நம்ம பிஓஐ போர்ட் இல்லாம நார்மல் எண்ட் யூசர் போர்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு, இது வந்து நம்ம பவர் இன்ஜெக்டர் வச்சு, இல்ல ஒரு நார்மல் பவர் அடாப்டர் 12 வாட்ஸ் பவர் அடாப்டர் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணலாம். இங்க ஒரு ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோல் தான் ரீசெட் ஹோல். நம்ம இந்த ஹோல் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸா பிரஸ் பண்ணியிருந்தோம்னா, இதோட கான்ஃபிகரேஷன் வந்து வைப் ஆயிரும். அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷா வந்து கான்ஃபிகரேஷன் வந்து கிளவுட்ல இருந்து புஷ் பண்ணணும்னா புஷ் பண்ணலாம். இது வந்து மிராக்கி ஸ்விட்சோட ஒரு ரெஃபரன்ஸு. மிராக்கி ஸ்விட்சு கூட வந்து நம்ம நார்மலா வந்து லேயர் 2, லேயர் 3 ஸ்விட்ச் மாதிரி இந்த ஸ்விட்சும் இருக்கு. அதே மாதிரி நம்ம கேட் 3K, 9K வந்து எப்படி ஸ்டாக்கிங் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த மிராக்கிள் டிவைஸ்லயும் வந்து ஸ்டாக்கிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. இது வந்து ஸ்மார்ட் கேமரா. ஸோ ஜென்ரலா வந்து நம்ம எம்பி ப்ராடக்ட்னு வந்து சொல்லுவோம். எம்பி அந்த மாதிரி சொல்லுவோம். இது வந்து கிளவுட் மேனேஜ் செல்லுலார் நெட்வொர்க். ஸோ நம்ம வந்து MG21 அந்த மாதிரி வந்து நம்ம எம்ஜின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது வந்து சிம்பிளா சொல்லணும்னா, இது என்னன்னா, நம்ம வந்து எப்படி 4G, 5G மோடம் யூஸ் பண்றோம்னா, அந்த மாதிரி இந்த 4G, 5G மோடம் வந்து இதுல வந்து நம்ம சிம் கார்டு கனெக்ட் பண்ணிட்டு, இந்த 2 ஆண்டனா மூலமா வந்து நம்ம வந்து டேட்டா கனெக்ஷனோ, இல்ல வயர்லெஸ் கனெக்ஷனோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எம்ஜி டிவைஸ் கூட வந்து நம்மளால வந்து மிராக்கி டேஷ்போர்ட்ல வந்து மேனேஜ் பண்ண முடியும். சிம்பிளா சொல்லணும்னா, எல்லா ப்ராடக்ட்டும் ஹார்ட்வேரும், சாஃப்ட்வேரும் எல்லாமே வந்து ஒரு GUIல வந்து மேனேஜ் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த மிராக்கியோட பியூட்டி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து மிராக்கி எப்படி வந்து லாகின் பண்றது, நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்